எங்க இந்த மனுஷனை காணோம்? தோ இங்க உட்கார்ந்திருக்காரு. சரிதான், கழுத கட்டா குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க. அது சரியாத்தான் இருக்கு. கழுத எப்ப கட்டுச்சு? கெட்டு போனதெல்லாம் நம்மள மாதிரி மனுஷங்கதான். வட்டி வாங்குறது, கட்சி ஆரம்பிக்கிறது, தில்லுமுள்ளு பண்றது, குடிக்கிறது, ரேஸுக்கு போறது, இப்படி எல்லாம் கெட்டு போய் வீட்டை குட்டிச்சவர் ஆகிட்டு போயிடுறாங்க. பாவம் கழுத அந்த குட்டிச்சோர் ஓரமா நிக்க அது மேல பயப்படுறது. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க தொட்டு தாலி கட்டினவங்க சின்ன விட்டு விட்டு கொடுத்துருவீங்க. ஐயோ தப்பா எடுத்துக்கிறாத. அந்த கழுதை எப்படி ஒழிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த யோசனை அந்த கழுத கழுத்துல முடிச்சு போடும்போது இருந்திருக்கணும். தாலிக்குன்னு ஒரு மகிமை இருக்குதுங்க. நீங்க கட்டது தாலி. அந்த தாலி அந்த கழுத கழுத்துல இருக்கிற வரைக்கும் அதுவும் உங்களை விடாது, நீங்களும் அதை விட முடியாது. அப்போ அது என்ன விட்டு போகணும்னா அது கழுத்துல தாலி இருக்க கூடாது. நான் கட்டின தாலியால தானே இவ்வளவு பிரச்சனை. இப்பவே நான் அறுத்துறேன். குத்துவேன். ஐயோ ஐயோ இந்த பக்கம் இருக்கேன். என் பானையெல்லாம் உடைச்சிட்டியே பானை தலையா, என் அடுப்பெல்லாம் உடைச்சிட்டியே அடுப்பு தலையா, என் கறிச்சட்டி எல்லாம் உடைச்சிட்டியே கறிச்சட்டி தலையா, கூட்டு தலையா, போடா குகுந்து தலையா.